ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருக்குமே சொர்க்கம்னு தெரியும், நரகம் என்னன்னு தெரியும். பட் சொர்க்கம், நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது இல்லையா? ஸோ அது சம்மந்தமா ஒரு கதை பார்க்கலாமா? ஆ ஒரு போர் வீரன் இருக்காரு. ரொம்பவே ரூடான ஒரு போர் வீரன். அவர் வந்துட்டு ஒரு மரத்தடியில குரு வந்து ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயி சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? நரகம்னா எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரவுடா போயி, இந்த மாரி குருவே இத ஒரு சொர்க்கம், நரகம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, "உனக்கு நான் எதுக்கு சொல்லணும்? உன்ன மாரி ஒரு நபர்களுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட எனக்கு இல்ல. உன்னோட ஆட்டிட்யூடே எனக்கு பிடிக்கல. நீ எல்லாம் வந்து ஒரு மோசமான மனிதனா தான் இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு திட்டுறாரு. உடனே இந்த போர் வீரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னா வீரன் இல்லையா? அவன பத்தி இழிவா பேசும்போது தாங்கிக்க முடியல. உடனே தன்னோட உடைவாள எடுத்து அந்த குருவ வெட்டுறதுக்காக போறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, "இதுதான் நரகம்" அப்படின்னு. இவருக்கு புரியுது நம்ம செஞ்சது தப்பு. என்னதான் ஒரு கோவத்தோட உச்சத்துக்கு போனா கூட, ஒரு ஞானிய, ஒரு குருவ நம்ம வந்துட்டு கொல்ற இதுக்கு போயிருக்க கூடாது. நம்ம செஞ்சது தப்பு. நம்ம கோவம் நம்மள வந்துட்டு நம்மளோட அறிவ இழக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த கத்திய கீழ தூக்கி போட்டுட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நான் இனிமே இது மாரி செய்ய மாட்டேன். யார்கிட்டயுமே நான் இனிமே இந்த மாரி கோவப்பட மாட்டேன். என்ன வந்து மன்னிச்சுடுங்க. நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, "இதுதான் சொர்க்கம்" அப்படின்னு. ஆக நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், ஒரு நல்ல அலைவரிசையில நம்ம இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்யறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, நல்ல வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் தான் சொர்க்கம். அ சோகமான மனநிலையில இருக்கிறது, கோவத்துல இருக்கிறது, பிறர பார்த்து பொறாமைப்படுறது, பிறருக்கு கெடுதல் நினைக்கிறது, இதெல்லாம் தான் நரகம். சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள்ல தான் இருக்கு. நம்மளுடைய செயல்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த கதை. தேங்க் யூ.